அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதிசார குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னிராசி, உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து 4ஆம் அதிபதியாக வருவார் மற்றும் 7ஆம் அதிபதியாக வருவார். இப்போ வந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கார், அதாவது மிதுன ராசியில் குரு இருக்கார். வர்ற இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அதிசார குரு பயிற்சி ஆரம்பிக்கும். அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பித்து உங்களுக்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் வரும். இந்த 48 நாட்கள் குரு அதிசாரமாக வரனால உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும், வாழ்க்கையில் என்னென்ன சில விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் சம்பவங்கள்லாம் நடக்கும்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு கடக ராசிக்கு அதிசாரமாக வரப்போகிறார் இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு உச்ச பலத்தோடு இருக்க போகிறார். சரிங்களா, குருவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் 11ஆம் இடம். அது உச்சம் பெற்றக்கூடிய வீட்டிலே வந்து கடகராசியில் வந்து உச்சம் பெற்றதுனால நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. சரிங்களா, உச்சம் பெறக்கூடிய குரு அவரோட பார்வையும் ஒரு முழுமையான பார்வை, சிறப்பான பார்வை விழுகிறனால நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அது என்னென்னு நம்ம பார்ப்போம். 11ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம். இப்போ தொழில் ஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு குரு வரப்போகிறார். 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி இப்போ 11ஆம் இடம் மாதிரி லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. லாபங்கள் அதிகரிக்கும். பணப்பிரச்சனையில் இருக்கவங்க, கடன் தொழில் இருக்கவங்க, கஷ்டத்தில் வாழ்கிறவங்க, வறுமையில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த 48 நாட்கள் நிச்சயமாக அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. 11ங்கிறது லாபம், அபிலாசை நிறைவேறது, ஆசை நிறைவேறது, ஒரு திருப்திகரமான ஒரு விஷயம் எல்லாமே 11ஆம் இடம் தான். ஒருத்தருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையணும், இல்லை நான் நினைக்கிறது நடக்கணும்னா 11ஆம் இடம் வலுத்து இருக்கணும். இப்போ 11ஆம் இடத்துல சுபகிரகம் குரு இருக்கிறனால உங்கள் அபிலாசை, ஆசை நிறைவேற போகுது, திருப்திகரமான வாழ்க்கை அமைய போகுது, நிறைய லாபங்களை கொட்டி கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். இது கொட்டி கொடுக்கக்கூடிய அதிசார குரு பயிற்சியாக, நல்ல குரு பயிற்சியாக தான் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். சரிங்களா, பணவரவு அதிகரிக்க போது பயன்படுத்திக்கிங்க. நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி மேலே விழுகும். 5ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து மேலே விழுகும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் பார்வையை உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடமான மகர ராசி மேலே அவரோட பார்வை விழுந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து மேலே குருவோட பார்வை, சொந்த வீட்டு வேலை குருவோட பார்வை விழுகும். சரிங்களா, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. சரிங்களா, முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறனால கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிற ஒவ்வொரு முயற்சி சாதகம் தான். ஏன்னா ஒரு 4 மற்றும் 7ஆம் அதிபதியாக வர்றார். இப்போ ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போது வீடு வந்து பாதியில் நின்று வீடு மறுபடியும் புதுப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எதுவும் நடக்காமல் இருந்தது தன்னால. இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்க போகுது. அப்போ புதுசாக வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, பாதியில் நின்று வீடு வந்து மறுபடியும் புதுப்பிக்கிறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, ஒரு 2 வீலர், பழைய 2 வீலராக இருந்தாலும் சரி, புதிய 4 வீலராக இருந்தாலும் சரி, அது வாங்குறது அத்தனை அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. இல்லை பழைய வாகனத்தை விற்று புது வாகனம் வாங்குறது, இதுவும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. சரிங்களா, அம்மா மூலமாக லாபம் கிடைக்குங்க. இப்போ 4ஆம் அதிபதி 11ல் இருக்கார். தாயார் மூலமாக லாபம் கிடைக்குதுன்னு அர்த்தம். அம்மா மூலமாக உங்களுக்கு லாபம் வரும், தாயாரோட சொத்து கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாய் மூலமாக சில லாபங்கள், நன்மையான விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம். அது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. தன்னம்பிக்கையோட ஒரு தைரியத்தோட செயல்படுவீங்க கன்னிராசிக்காரங்க, அதில் டவுட்டே கிடையாது. சரிங்களா, அதேமாதிரி இந்த சிறுதூர பிரயாணங்கள் எல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு வரும். பக்கத்து ஊருக்கு போகிறது, இல்லை சுற்றுலா போகிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, லொக்கேஷன் போகிறது, வேறு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது, வீடை மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம், கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னானமான அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். முக்கியமாக சொல்ல போனால் புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க, ட்ரீட்மெண்ட் மேலே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தவங்க, குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் மைண்டே ஒரு தெளிவாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் மைண்டே கொஞ்சம் தெளிவாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இது ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல ஒரு காலகட்டமாகவே இருக்கும்னு சொல்லிடலாம். தெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் உங்களுக்கு. கோயிலுக்கு அடிக்கடி கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, இறை வழிபாடு பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். குலதெய்வ வழிபாடு குறையாக இருந்தவங்க, குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போய் நல்லபடியாக உங்களுக்கு அந்த குலதெய்வத்துக்கு வேண்டும் சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணுவீங்க. சரிங்களா, குலதெய்வத்துக்கு உண்டான செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் கரெக்டாக
பண்ணக்கூடிய அந்த அத்தனை அமைப்பும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். சரிங்களா? அதனால் தெய்வ வழிபாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் குறையும் உங்களுக்கு வராது. சொந்த தொழிலும் நல்லாயிருக்கும், பிஸ்னஸும் உங்களுக்கு நல்லா போகும், வியாபாரமும் உங்களுக்கு நல்ல ஒரு கஸ்டமர்ஸும் தேடி வருவாங்க. தெய்வ அனுகிரகத்தோட இந்த காலகட்டங்கள் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. சனி அங்கேருந்து கொஞ்சம் தடை பண்ணிகிட்டே இருந்திருப்பார். இப்போ 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால திருமணத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள், அந்த தடங்கள் விலக போகுது உங்களுக்கு. திருமணத்தில் பிரச்சனை இருந்துச்சா, தடங்கள் இருந்துச்சா, அதெல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. நல்ல வரன் தேடி வரும். இந்த 48 நாட்களுக்குள்ள நல்ல வரன் தேடி வருங்க, பயன்படுத்திக்கிங்க. எதிர்பாராத சில விஷயங்கள், நன்மையான விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும். கூட்டுத் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கு உங்களுக்கு மனக்கசப்பு, பார்ட்னருக்கு உங்களுக்கு பிரச்சனை இதெல்லாம் இருந்தது பார்த்திங்களா, அதெல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. சரிங்களா? நல்ல நண்பர்கள் உங்களுக்கு, புதிய நண்பர்களும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அறிமுகமாக போகிறாங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இப்போ அந்த இருட்டு மேலே ஒரு ஒளி படுறதுனால அந்த கஷ்டங்கள்லாம் உங்களை விட்டு விலகி நல்ல ஒரு நண்பர்கள், இல்லை உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை மன்னிப்பு கேட்டு மறுபடியும் உங்க கூட வந்து சேர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். பிரிஞ்சிருந்த தம்பதியர்கள் கூட, பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இந்த காலகட்டங்களில் இருக்குது. சரிங்களா? அப்போ திருமணத்துக்காக எங்கிட்டு இருந்தவங்க, புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்பும் கைக்கூடி வரும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். தெய்வ அனுகிரகத்தோட நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றி தான். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய லாபம், எதிர்பாராத விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்குமான்னு ஒரு சில பேர்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கோட திடீர் அதிர்ஷ்டமும், எதிர்பாராத விஷயமா சில நன்மையான விஷயங்களும், நிறைய லாபங்களும், நிறைய பண வரவும் உங்கள் வாழ்க்கையில் பார்க்குறது, உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறத நீங்கள் கண்கூட நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. பணம் வரப்போகுது, முயற்சி பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள், நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சி இந்த 48 நாட்குள்ளே நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பாராத விஷயமா நிறைய லாபமும், நிறைய பண வரவும், பொருள் வரவும் இருக்கிறது உங்களால் கண்கூட பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ இந்த அதிசார குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு குரு பயிற்சி, அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு லாபகரமான ஒரு குரு பயிற்சியாக எல்லா கன்னிராசி நேயர்களுக்கும் அமையுங்கிறதுல டவுட்டே கிடையாது. இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நல்ல தசாபுத்தியா, கெட்ட தசாபுத்தியா, எப்படி போயிட்டுருக்கு, இப்போ உங்கள் டைம் எப்படி போயிட்டுருக்குன்னு அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆனால் அந்த அதிசார குரு பயிற்சி நம்ம பொது பலனாக பார்க்கும்போது இது உங்களுக்கு முழுமையான ஒரு குரு பயிற்சி, நல்லது நடக்கக்கூடிய, நல்லது செய்யக்கூடிய குரு பயிற்சியாக தான் நிச்சயமாக இருக்கும். அதில் டவுட்டே கிடையாது. நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. எல்லா கன்னிராசி நேயர்களும் இந்த குரு பயிற்சி மூலமாக சில மாற்றத்தை பார்க்க போகிறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.